வணக்கம் மக்களே, இது உங்கள் பிரபா பார்வை. நான் உங்கள் பிரபா. இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, திரு விஜய் அவர்கள் வேலூரில் என்ன பேசினார், அது யாருக்காக பேசினார். எல்லோரும் நினைக்கிறாங்க வெறும் ஃபேன்ஸ்க்காக மட்டும்தாங்க. இல்லை, அது நிறைய பேருக்கு பதில் சொல்லியிருக்காரு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன பேசியிருக்காரு. முழுசாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு டீகோட் பண்ணலாம். ஓகே. எல்லா இடங்கள்லையும் திரு விஜய் அவர்கள் ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிப்பார்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியாது. என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படி தான் ஆரம்பிப்பார். ஆனால் இந்த முறை அப்படி ஆரம்பிக்கல. அவர் எப்படி ஆரம்பிச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா, ஒரு உறுதிமொழி. போன இடத்துலேயே ஒரு உறுதிமொழி எடுத்தார். ஆனால் அது பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் எடுத்தார். இந்த முறை ஆரம்பமே வணக்கம் கூட சொல்லலை, டேரெக்டாக உறுதிமொழி தான். அது என்ன மாதிரி உறுதிமொழினா, என் ஓட்டு எனக்கானது, நாங்கள் ஏமாற மாட்டோம், எங்கள் ஓட்டு எங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி இருந்தது. அந்த உறுதிமொழியே மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரியும், மக்கள் மற்றவங்க கிட்ட நாங்கள் அவேர்னஸாக ஆகிட்டோம், நாங்கள் கொஞ்சம் உஷாராயிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அந்த உறுதிமொழி. வாங்க பார்க்கலாம். அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லியிருக்காரு. அந்த குட்டி கதை யாருக்குன்னா, வழக்கமாக அந்த குட்டி கதை மக்களாகிய நமக்கும் அவங்க ஃபேன்ஸுக்கும் அவங்க மெம்பர்ஸ்க்கும் தான் சொல்லுவாங்க. அந்த கட்சியை சேர்ந்தவங்களுக்கு தான் அவர் சொல்லுவார், ஒரு குட்டி கதை சொல்லுவார். அது மூலிமா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பதிலும் சொல்லியிருப்பார். ஆனால் இந்த முறை அவர் சொன்ன குட்டி கதை யாருக்குன்னா, விஜயை பற்றி அவருக்கு கூட்டணி அமையலை, அவருக்கு கூட்டணி செட் ஆகலை, அவர் அரசியலுக்கு லாய்க்கு இல்லைன்னு அவரை பற்றி கமெண்ட் அடித்தா பல கட்சிகளுக்கு ஒரே ஒரு குட்டி கதை மூலிமா பதில் சொல்லிட்டார். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆமாப்பா நான் புதுசு தான், நான் இந்த மேடைக்கு புதுசு தான், நான் இந்த மைதானத்துக்கு புதுசு தான், ஆனால் அந்த காளையை எப்படி அடக்கணுன்ற விஷயம் எனக்கு தான் தெரியும், எங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியும், எங்களுக்கு தான் தெரியும், நாங்களும் மக்களும் ஒன்றாக சேர்ந்து தான் அந்த காளையை அடக்க போகிறோம் அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காரு. உங்களுக்கு எவ்வளோ வேணால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் இருக்கலாம், அதையும் நான் மறுக்கலை. ஆனால் இந்த முறை அந்த காளையை அடக்க போகிறது நான் தான் அப்படின்றத கிளியர் கட்டாக சொல்கிறார். இதன் மூலமா எதை தெளிவுபடுத்துகிறாருன்னா, நீங்கள்லாம் வேடிக்கை பார்க்க தான் லாக்கி, ஆனால் களத்தில் திமுக விசஸ் டிஎம்கே, டிவிகே விசஸ் டிஎம்கே அப்படி தான் இருக்குது. எனக்கே கொஞ்சம் பிடிச்சி அதை தெளிவுபடுத்துகிறாரு. இந்த முறை போட்டி டிவிகே விசஸ் டிஎம்கே அப்படி தான் இருக்குன்றத ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாரு. நீங்கள்லாம் வேடிக்கை மட்டும் பாருங்கள், மீதியை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி தன்னை பற்றி ரொம்ப விமர்சனம் பண்ண மற்ற கட்சிகளுக்கு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் என்ன அசிங்கப்படுத்துகிறீங்க, அவமானப்படுத்துகிறீங்க, ஆனால் இதை நீங்கள் யாருக்கு பண்ணுறீங்கன்னா, மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு நபரை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் என்ன பேசுகிறதா நினச்சி மக்களை பேசிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன பேசுனா மக்களை பேசுகிறதுக்கு சமம். நீங்கள் என்ன பேசுகிறது மக்களை பேசுகிறதுக்கு சமம். நீங்கள் என்ன அசிங்கப்படுத்துறது மக்களை அசிங்கப்படுத்துறதுக்கு சமம். நீங்கள் என்ன அசிங்கமாக திட்டுறீங்களா, அது யாரை பேசுகிறதுனா மக்களை அசிங்கமாக திட்டுறதுக்கு சமம். ஏன்னா மக்களுக்காக மக்களோடு நிற்கிறது இன்றைய தேதியில் நான் மட்டும்தான் அப்படின்றத தெளிவுபடுத்துகிறார். அப்புறமா வேற ஒன்று சொல்லியிருக்காரு, எனக்கு இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்காரு அப்படின்னு ஒரு புதிர் போடுறாரு. மக்களிடையே என்ன புதிர், யார் அந்த புதிய நண்பர்ன்றது யோசிக்கிறதுக்குள்ள அவரே சொல்லிட்டாரு, இது வேறு யாரும் இல்லை, திரு ஸ்டாலின் அவர்கள் தான். ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மேடையில் சொல்லியிருக்காரு, ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு எல்லாருமே நண்பர்கள் தான், எனக்கு யாரும் எதிரிகள் இல்லை அப்படின்ற ஒரு பேட்டி சொல்லியிருப்பார். அந்த பேட்டிக்கு பதில் தர விதமாக திரு விஜய் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் எல்லாருமே நண்பராக பார்க்குறீங்க, என்னையும் நீங்கள் நண்பராக பார்க்குறீங்க, பின்ன இது கரூர் விஷயில் என் மேலே பழைய தூக்கி போட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு. இதுலேருந்து என்னென்னா, கரூர் விஷயத்தில் நீங்கள் என் மேலே அபாண்டமாக பழிய போட்டிங்களே, அதற்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அப்புறமா முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, என்னென்னா அண்ணா அறிவாலயம் பக்கத்தில் ரோட்டில் யாரெல்லாம் வாக்கிங் போகிறாங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் கட்சியில் சேர்த்துக்கிறீங்க, கூட்டணியாக சேர்த்துக்கிறீங்க, வாங்கன்ட்டு, அதனால் நான் உங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறேன், இனிமேல் உங்கள் பேர் கல்லாப்பேட்டி அப்படின்றாங்க, கல்லாப்பேட்டி கூட்டணி அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறேன்னு சும்மா ஒரு நகைச்சி அடிச்சு விட்டுருக்காரு. அப்புறமா வேறு என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஒரு இடத்துல தான் தெளிவாகப்படுத்தியிருக்காரு, என்ன இந்த முறை டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டின்றதை திரும்ப மக்கள் மனசில் பதிகிறார். மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களோ இல்லையா, அவங்க தொண்டர்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அவர் சொல்கிறாரு, ஒன்றுன்றாரு டிஎம்கேன்றாங்க, இன்னொன்றுன்றாரு டிவிகேன்றாரு. இதுதான் நடந்துகிட்ருக்கு. மற்ற சில இடங்களில் பார்த்திங்கன்னா என்டிஏ பற்றி அவர் எப்படி பேசுகிறாருன்னா, ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருப்பார், எனக்கும் டெல்லிக்கும் தான் போட்டி அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அதுக்கு பதில் தர விதமாக
திரு விஜய் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. என்ன கேள்வி பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன இந்த முறை டெல்லியில் போய் போட்டியிட போகிறீங்களா, இல்லை நாடாளுமன்றத்துக்கு போட்டியிட போகிறீங்களா, இல்லைனா நீங்கள் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக போட்டியிட போகிறீங்களான்னு திரு ஸ்டாலினை கேள்வி கேட்குறது மூலமாக இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அவர் என்டிஏ மென்ஷன் பண்ணுறாரு. வேறு எந்த ஒரு விஷயத்துலையும் அவர் என்டிஏவை மென்ஷனே பண்ணுறதில்லை இப்போல்லாம். அதுவும் ஏடிஎம்கேவோ சுத்தமாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கட்சியாக ஒரு எதிர்கட்சியாக கூட அவர் பொறுப்படுத்துறது இல்லை. அவர் மக்கள் மனசில் எதை பதிய வைக்கிறாரு ஆழமானு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே விசஸ் டிவிகே இதை மட்டும்தான் பதிய வைக்கிறாரு. இந்த ரேஸில் ஏடிஎம்கே இல்லவே இல்லைன்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. ஏன்னா இது எந்த இடத்துல ரொம்ப இதுன்னா, இந்த ரேஸில் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் எல்லாம் ஏன்ப்பா ஓவர்லோடு மாதிரி ஏறிக்கிறீங்க இந்த வண்டியில் அப்படின்னு ஒரு கிண்டல் அடிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவரை பொறுத்தவரை நீங்களாம் ரேஸில் இல்லை, ரேஸில் இருக்கிறது ரெண்டு கட்சி, ஒன்று டிவிகே இன்னொன்று டிஎம்கே. இதை மட்டும்தான் அழுத்தம் திருத்தமாக ஆணித்தனமாக சொல்லிகிட்டு இருக்கார் திரு விஜய் அவர்கள். அப்புறமா மின்கட்டண விஷயமாக அவர் பேசியிருக்காரு. என்னென்னா, நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் பில் பே பண்ண சொல்லுவீங்கன்னு சொன்னீங்களே, மாதத்துக்கு ஒரு முறை மின்கட்டணம் செலுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்களே, ஆனால் இப்போ ஏன் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கிறீங்க? இதனால் ஏழை எளிய மக்களுக்கு மாதம் 100 யூனிட் கிடைக்கக்கூடிய இலவச மின்சாரம் உங்களால் தடைப்படுது. இது என்ன மாதிரியான ஸ்கேம் இது அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே கேட்டுட்டார். மற்றும் சட்டம் ஒழுங்கை பற்றி ரொம்ப எப்படி சொல்கிறது, பல கேள்வி கேட்குறாரு. எப்படி சொல்கிறது, எந்த இடத்துலையும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, இதை பற்றி பேசுகிற ஒரே ஆள் நான் மட்டும்தான், மீதி யாருமே இதை பற்றி பேசுகிறது இல்லை. மற்ற எல்லாருமே கூட்டணி அவங்களோட இதுவாக தான் இருக்காங்க. நான் மட்டும்தான் மக்களுக்காக நிற்கிறேன், மக்களுக்கான கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது மூலமா திரு விஜய் என்ன திரும்ப செயல்படுத்துறது, அதாவது சொல்லிக்க விரும்புகிறாருன்னா, நான் தான் இந்த ரேஸில் இருக்கேன், நானும் டிஎம்கேவை மட்டும்தான் இருக்கோம், வேறு யாருமே இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், திரு சீமானாக இருக்கட்டும், மற்ற இந்த இதர கட்சிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட அவர் பொருட்படுத்தவே இல்லை. டிஎம்கே விசஸ் டிவிகே இதை மட்டும்தான் அவர் பொருட்படுத்தி பேசிகிட்டு இருக்கார். கடைசியாக அவர் இந்த ஸ்பீச்சை முடிக்கும் போது ஒரு கொடுத்துருப்பார். என்னென்னா, தயவு செஞ்சு என் வண்டிக்கு பின்னாடி வராதிங்க, ஏன்னா வண்டிக்கு பின்னாடி மட்டும் இல்லை சைட்லேயும் வராதிங்க, ஏன்னா உங்களுக்கு தான் அது ஆபத்து. ஸோ இந்த முறை ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு, தயவு செஞ்சு என் வண்டி பின்னாடி வராதிங்க, கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் வண்டி பின்னாடி வராதிங்க. இதை தான் அவர் சொல்லி தன்னுடைய ஸ்பீச்சை முடிக்கிறார். இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சொல்லணுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ்லேயோ இல்லை லைக்லேயோ சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது பிரபா பார்வை. நான் உங்கள் பிரபா. வேறு நல்ல வீடியோவில் இதே மாதிரி சந்திக்கிறேன். பாய்.